சத்யா, சத்யா, என்னடா அனிசு? ஆனந்த் இங்கதான் இருக்கான். ஐ ஜாலி, ஆனந்த் இங்கதான் இருக்கானா? ஏன் நம்ம மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஸ்கூலை கட் அடிச்சிடலாமா? ஏன் வேணா வேணா, அம்மா திட்டுவாங்க. டேய், நமக்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குடா. நீ பாட்டுக்கு ஸ்கூலை கட் அடிக்க சொல்ற. இது தெரிஞ்சுன்னா அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? மூணு பேருக்கும் உததான் விழுகும் பாத்துக்கோ. சத்யா, சத்யா, என்ன சோனி, என்ன? டேய், நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற? மூணு பேரும் சேர்ந்து இங்க தான் இருக்கீங்களா? உங்களை எல்லாம் வீடு ஃபுல்லா தேடிட்டு வரேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஸ்கூலுக்கு போகலையே, இன்னைக்கு ஸ்கூலை கட் அடிச்சிட்டு விளையாட போறோமே. ஜாலி ஜாலி. என்னது, ஸ்கூலை கட் அடிக்க போறீங்களா? மூணு பேருக்கும் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க ஸ்கூலை கட் அடிக்கிறீங்களா? இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் ஸ்கூல் லீவு தானே. அது வரைக்கும் ஸ்கூல் போக முடியாதா? ஏய், உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. நாங்க ஸ்கூல் போறோம், கட் அடிக்கிறோம். உனக்கு என்ன வந்துச்சு? நீ காலேஜ் போயா போலன்னு நாங்க கேக்குறோமா? நீ போய் காலேஜ் கிளம்புப்போ. இப்பவே போய் நான் அம்மாட்டையும் சித்திட்டையும் சொல்றேன் பாரு. ஸ்கூலுக்கு போகாம தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீயும் கெடுக்கிறது இல்லாம இந்த பசங்களையும் சேர்த்து கெடுக்கிறல நீனு. இரு சத்யா, இப்பயே போய் நான் உன்னை அம்மாட்ட சொல்றேன். ஏப்ல சோனி, நீ கத்துறது வீடே கேக்குது. இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பாம நீ காலேஜ் கிளம்பாம இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்கீங்க? சித்தி பாருங்க சித்தி, நான் காலேஜ் கிளம்பிட்டேன் சித்தி. இந்த பிள்ளைங்க மூணு சேர்ந்து லீவ் போட்டுட்டு இன்னைக்கு விளையாட போறாங்களாமா. பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குதுல்ல, அதை சொன்னா கேக்குறாங்களா பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் தான் வந்து பிள்ளைங்களை கிளம்ப சொல்லிட்டு போயிட்டேன்ல. இப்ப நீ வந்து எதுக்கு இங்க சண்டை போட்டுட்டு இருக்க? இந்த சத்யா சோனியா சண்டை தாங்க முடியல இந்த வீட்ல. எப்ப பார்த்தாலும் கரைச்சல் பண்ணிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் கரைச்சல் பண்றத பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க. நீங்க நாலு பேரை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குதுப்பா. சித்தி, என்ன சித்தி, அவனுக்கு கிளம்பாம இருக்கிறதுக்கு என்னையும் சேர்த்து ஏசுறிய? நான் என்ன பண்ணேன்? நான் வந்து கிளம்ப தானே சொன்னேன் ஸ்கூலுக்கு. என்னையும் சேர்த்து இப்படி சொல்றீங்க? சரி சரி, இங்க இருந்து சண்டை சச்சரவு எதுவும் போடாம பேசாட்டுக்கு வாங்க. கீழே டீ ஊற்றி வச்சிருக்கேன், எல்லாரும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூல் கிளம்புற வழியை பாருங்க. திரும்ப மாடிக்கு வரக்கூடாது, கிளம்பி எல்லாரும் கீழே வாங்க. ஸ்டடி லீவுக்கே நமக்கு உசுறு போகுது. இதுல இந்த பிள்ளைங்கள 2 மாசம் எப்படித்தான் நம்ம சமாளிக்க போறோம்னு எனக்கே தெரியல. இந்த லீவுக்கு தனியா ஸ்கூல்ல ஏதாவது இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஸ்கூல் வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டே ஆனந்து, உனக்கு மட்டும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கெல்லாம் டீ காஃபி தான் கொடுத்துருக்காங்க. இரு வரட்டும் சித்தி. ஏ சோனியா, அவன் தான் சின்ன பையன் கேட்டான்னு செஞ்சு கொடுத்தா அதுக்கும் நீ பங்கு கொருவியா? உனக்கு தான் கொடுத்துருக்காங்கல்ல சத்துமாவு கஞ்சி, அதை குடிக்க வேண்டியது உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா? ஏனி சத்யா, எப்ப பார்த்தாலும் என் கூட மல்லுக்கு நிக்கிற? உன்கிட்ட நான் பேசினா ஆனந்திட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, உன் சோழியை பார்த்துட்டு போ. அம்மா அம்மா அம்மா, சத்யா சோனியா சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க.